வெறும் 3 ஈஸியான ஸ்டெப்லயே நம்ம விநாயகருக்கு பிடிச்ச பூர்ண கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். இந்த வீடியோவில் வர இந்த இம்பார்ட்டன்ட் சிம்பிள் அங்கங்க வரும்போது அதோட நோட்ஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு அதை மட்டும் நீங்க பார்த்து பண்ணீங்கன்னா போதும். ரொம்ப ஈஸியான பூர்ண கொழுக்கட்டை நம்ம விநாயகருக்கு செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம பூர்ணம் எப்படி ரெடி பண்றதுன்றதை பார்ப்போம். ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் நல்லா சூடாடணும்னு நாம எடுத்து வச்சிருக்க எள்ளு 1 ஸ்பூன், நான் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன், நீங்கள் கருப்பு எள்ளு எடுத்துக்கினாலும் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா எள்ளு வந்து கலர் மாறி வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க துருவன தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நெய்யில் தேங்காவை வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் தேங்காவை நல்லா வறுத்திங்கன்னா அது நல்லா கோல்டன் கலரில் மாறும். ரொம்பவும் வறுத்துட வேணாம். வறுத்திங்கன்னா அந்த தேங்காயில் இருக்க அந்த ஈரத்தன்மை போயிட்டு கொஞ்சம் ட்ரை ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் நல்லா வறுபட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த மாதிரி லைட் கோல்டன் கலர் வந்த உடனே நம்ம எடுத்து வச்சிருக்க வெள்ளத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளத்தை வந்து எப்படி நல்லா பவுடர் ஆக்க முடியுமோ அப்படி பவுடர் ஆக்கிடுங்க, அப்போதான் கொஞ்சம் சீக்கிரமாக கரையும். இப்போ இந்த வெள்ளம் வந்து இந்த சூட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே கரைஞ்சி பாகு மாதிரி ஆகி நல்லா அந்த போட்டிருக்க தேங்காவோட நல்லா பிளெண்ட் ஆகி வரும். ஒரு 2 நிமிஷம் விடுவோம் வெள்ளம் கரையிற வரைக்கும். இது மாதிரி கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வச்சிருக்க ஏலக்காய் பொடி போட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் இப்போ இதை எடுத்து வச்சிருவோம். அவ்வளோதான், நம்ம பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. இது சூடு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன ஹாட் பேக் இருந்தால் அதில் போட்டு வச்சிருங்க. ஏன்னா சூடு ஆறிடுச்சுன்னா ஒரு மாதிரி திக்காகிடும். அப்போ நம்ம உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ சின்ன ஹாட் பேக் இருந்தால் அதில் எடுத்து வச்சிருங்க. அடுத்தது இந்த கொழுக்கட்டை மாவை எப்படி ரெடி பண்ணிட்டு அது உள்ள எப்படி இந்த பூர்ணத்தை வச்சு ஸ்டஃப் பண்ணி நம்ம கொழுக்கட்டை ரெடி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம 1 கப் அளவு மாவு எடுத்திருக்கனால அதே அளவுக்கு தண்ணியை பேனில் சூட் பண்ணிக்கலாம். 1 சிட்டிகை உப்பு, நாம் எடுத்து வச்சிருக்க 1 ஸ்பூன் நல்லெண்ணெய், இதெல்லாம் கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்க. நாம் எடுத்து வச்சிருக்க மாவை எல்லாத்தையும் போடணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இப்படி கலந்து கொண்டு வாங்க. நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கிறதுனால என்ன ஆகும்னா கட்டி பிடிக்காம, ரெண்டாவது நம்ம தேவையான அளவுக்கு கரெக்டாக போட்டு அந்த மாவோட கன்சிஸ்டன்சியை எடுத்துன்னு வந்துடலாம். மாவு வந்து ரொம்ப திக்காகவும் இருந்துடக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருந்துடக்கூடாது. ஆனால் நீங்கள் எதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா பயப்படாதீங்க. மாவு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் மாவை ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி மாவு வந்து திக்காக இருந்தால் ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் இதே மாதிரி ஹாட் வாட்டர் கொஞ்சம் போட்டு அந்த கன்சிஸ்டன்சி கொண்டு வாங்க. ஸோ இப்படி கலந்துட்டே இருக்கும்போது தான் உங்களுக்கு அந்த ரப்பர் பதம் இல்லைன்னா அந்த சப்பாத்தி மாவு பதம் வர்றது உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ ரெடி பண்ணியிருக்க மாவை ஒரு பவுலில் மாற்றி ஒரு 5 நிமிஷம் ஒரு துணியை போட்டு க்ளோஸ் பண்ணி வைங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் மாவை வந்து தொட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் ஒட்டவே ஒட்டாது. நீங்கள் எப்படி தொட்டாலும் சரி கையில் வந்து ஒட்டாமல் வரணும். இப்படி வந்துருச்சுன்னா மாவு ரெடின்னு அர்த்தம். மாவோட சூடு வந்து குறையாமல் பார்த்துக்கோங்க. சூடு ஆறாமல் இருக்க ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி, முக்கியமாக கையில் வந்து நல்லா நல்லெண்ணெய் தடவிக்கோங்க. தடவிட்டு நல்லா உருண்டை பிடிச்சி அதை நடுவில் இருந்து அப்படியே ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டு உள்ள பூர்ணத்தை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். எவ்வளோ நம்ம இந்த மாவு வந்து தின்னாக மெல்லிஸாக திரட்டுறோமோ அவ்வளோ பூர்ணத்தை வச்சு சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். மாவு கொஞ்சம் திக்காக இருக்குது அப்படின்னா சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும். பட் உங்களுக்கு வந்து பிகினர், எனக்கு வந்து மெல்லிஸாக திரட்டி க்ளோஸ் பண்ணும்போது உடையுது, கஷ்டமாக வருது அப்படின்னா கொஞ்சம் கையில் இந்த மாதிரி பண்ணி கொஞ்சம் திக்காக இருந்தாலும் தப்பு இல்லை. ஏன்னா நம்ம பண்ணியிருக்க பூர்ணம் வந்து நல்ல இனிப்பு தான். ஸோ 1 ஸ்பூன் வச்சாலுமே அது மாவுலேயே நல்லா அந்த ஃப்ளேவர் இறங்கி டேஸ்ட் நல்லாவே இருக்கும். ஸோ தைரியமாக பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூர்ணத்தை உள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு சுற்றி லாக் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அவ்வளோதான், நம்ம கொழுக்கட்டை ரெடி. இதே மாதிரி மற்றதையும் வந்து செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப்பு வந்து கொழுக்கட்டையை வேக வைக்கிறதுக்கு நம்ம இட்லி பாத்திரத்தில் ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வேக வச்சு எடுக்கலாம். மறக்காமல் இட்லி குண்டால நல்லா நல்லெண்ணெய் தடவிக்கோங்க, இல்லைனா நம்ம வைக்கிற கொழுக்கட்டை அதிலே ஒட்டிக்கும். ஸோ எடுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம வச்சாச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் விடலாம். இப்போ 8லேருந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்ப்போம். கொழுக்கட்டை நல்லாவே வந்திருக்கு. ஸோ இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா உடனே ஒரு ஹாட் பேக்கில் மாற்றி வச்சுருங்க.
அவ்வளோதான், நம்ம விநாயகருக்கு பிடிச்ச கொழுக்கட்டை இன்னைக்கு வெறும் 3 ஸ்டெப்பில் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. அதே மாதிரி நான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டாலோ இல்லை உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச டிப்ஸ் இருந்தாலோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நன்றி.